அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவசர உலகம். உலகம் ரொம்ப அவசரமா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கவனமா பாருங்க, தெளிவா பாருங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்து என்ன விஷயன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, செலவு பண்ணுங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்த மாத்திரவும் முடியும், ஏகப்பட்ட விஷயத்த நம்ம நடத்திக்கவும் முடியும் நம்ம மனசு வச்சா. ஏன் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கிறது இல்லை? ஏன் நிறைய விஷயங்கள் நமக்கு வர்ற மாதிரியே இருக்கு, வராம போயிடுது? எல்லாருமே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க எவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுமா? அதுவும் ஆன்மீகம். ஆன்மீகம்லாம் அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பொறுமை இருக்கணும். ஆன்மீகத்தை பொறுமையா கையாண்டு பழகிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீங்க ரொம்ப பொறுமையா நீட்டா அழகா கையாள ஆரம்பிச்சிருவோம். ஏன் யாருக்கு அந்த பொறுமை வரமாட்டேங்குது? எல்லாம் இவ்வளவு அவசரப்படுறோம், இவ்வளவு ஸ்பீடா எல்லாம் உடனே தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம? இது நம்ம மனப்பாடம் பண்ற விஷயமா? உணர வேண்டிய விஷயம், உணர்ந்து செயல்பட வேண்டிய விஷயம், மனனம் பண்ற விஷயம் அல்ல. என்னைக்கு மார்க் சிஸ்டத்தை வச்சாங்களோ, மார்க்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அன்னையில இருந்து மக்கள் எல்லாம் ரொம்ப அவசரமா ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. டைட்டில தேடுறீங்கன்னா அந்த டைட்டில் ஷார்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பாக்குறீங்களோ, கீழே இருக்கிற வீடியோஸ்ல பார்க்க மாட்டேறீங்க. வீடியோஸ்ல தான் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். ஷார்ட்ஸ் வந்து கட் ஷார்ட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. பட் ஷார்ட்ஸோடவே எல்லாம் நிப்பாட்டிக்கிறோம், பிகாஸ் நமக்கு டைம். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமே கை கூடாது. அவசரம் இல்லாமல் நிதானமா ஒரு விஷயத்தை கையாண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமுமே கை கூடும். உங்களுக்கு என்ன நடக்கும், இது நான் செஞ்சால் இது எப்படி நடக்கும், எந்த பிரச்சனைக்கு யாரை பார்க்கறது, யாரை பார்க்கறதுன்னா மனிதனை அல்ல, தெய்வத்தை, இயற்கையை, பிரபஞ்சத்தை,